அனைவருக்கும் வணக்கம். In today class we will learn about motion along one dimension. Motion along one dimension அப்படின்னா ஒரு பரிமாண இயக்கம். ஒரு பொருளோட இயக்கம் along the x axis இருக்கலாம், or along y axis இருக்கலாம், or along z axis இருக்கலாம். அதை தான் நம்ம ஒன் டைமென்ஷனல் மோஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பொருள் எக்ஸ் அச்சின் திசையில் மட்டும் இயங்குச்சுன்னா ஒரு பரிமாண இயக்கம். வேறு எதெல்லாம் சொல்லலாம்? ஒய் அச்சின் திசையில் மட்டும் இயங்கலாம், அல்லது இசட் அச்சின் திசையில் மட்டும் இயங்கலாம். இந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டமில் இருக்கிற 3 ஆக்சிஸில் பார்த்திங்கன்னா எனி ஒன் அலாங் x axis or along y axis or along z axis இருந்துச்சுன்னா இதுதான் ஒன் டைமென்ஷனல் மோஷன் அப்படின்னு சொல்கிறது. ஒரு பரிமாண இயக்கம் அப்படின்னு சொல்கிறது. அதை பற்றி தான் இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஆவரேஜ் வெலாசிட்டி, அதில் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறது ஆவரேஜ் வெலாசிட்டி. வெலாசிட்டினா திசைவேகம், ஆவரேஜ் அப்படின்னா சராசரி. அப்போது ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னா சராசரி திசைவேகம். வெலாசிட்டினா யார்? டெஃபினிஷன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். வெலாசிட்டிங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் இடப்பெயர்ச்சியில் ஏற்படும் மாறுபாடு தான் யார்? அல்லது ஒரு பொருள் அடைந்த இடப்பெயர்ச்சி தான் என்னது? திசைவேகம்னு சொல்கிறது. அப்போ v is equal to x/t அப்படிங்கிறது ஜென்ரல் ஃபார்முலா. சரியா? இங்கே என்னாச்சு? if a particle moves in one dimension, say for example along x direction, then the average velocity x/t. மோஷன் அலாங் எக்ஸ் ஆக்சிஸுங்கிறதுனால x/t அப்படின்னு சொல்லலாம். இங்கே என்ன பண்ணலாம்? ΔX கால்குலஸ் மெத்தடில் ΔX/ΔTன்னு போடுறோம். அப்போ இது அப்படின்னா டிஃப்ரென்ஸுன்னு அர்த்தம். ΔX எதனோட டிஃப்ரென்சியேஷன்? x2 மைனஸ் x1, ஃபைனல் பொசிஷன் மைனஸ் ஆஃப் இனிஷியல் பொசிஷன். அதே மாதிரி ΔTங்கிறது யாரோட டிஃப்ரென்சியேஷன்? T2 minus T1, final time minus of initial time. Therefore, velocity is equal to displacement by time. இங்கே ஒரு பார்ட்டிக்கல் x அச்சின் திசையில் ஒரு பரிமாண இயக்கத்தை மேற்கொள்ளுது. அப்போ சராசரி திசைவேகம்ங்கிறது ΔX/ΔT, that means x2 minus x1 divided by t2 minus t1. Okay? Yes. கவனிங்க. Average velocity is also a vector quantity. Velocityன்றது scalar quantityயா vector quantityயா? Vector quantity. அப்போ average velocity என்னது? Vector quantity தான். But in one dimension we have only 2 directions. ஆனால் ஆவரேஜ் வெலாசிட்டிங்கிறது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஆனால் ஒரு பரிமாண இயக்கத்தில் வெலாசிட்டிக்கு எத்தனை இருக்குது? 2 திசைகள் தான் இருக்குது, 2 டைரக்ஷன்ஸ் தான் இருக்குது. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன், பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் அண்ட் நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். Hence we use positive and negative signs to denote the direction. அதனால் திசையை குறிப்பிடுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நேர்குறியவும் பயன்படுத்துகிறோம், எதிர்குறியவும் பயன்படுத்துகிறோம். சரியா? இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஆர் வெலாசிட்டி. இன்ஸ்டன்டேனியஸ் அப்படின்னா என்னது? உடனடி திசை வேகம். இன்ஸ்டன்டேனியஸ் அப்படின்னா உடனடியாக நடக்கிறது. வெலாசிட்டி அப்படின்னா திசை வேகம். இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படிங்கிறது கன நேரத்துக்குள்ளே நிகழக்கூடியது. அப்போ லிமிட் அப்ளை பண்ணுற v is equal to limit ΔT tends to 0 ΔX/ΔT, that is nothing but
v is equal to dx divided by dt. Okay, fine. Graphically, the slope of the position time graph will give the velocity of the particle. Position அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு டைமு இதனோட ஸ்லோப்பு எதை கொடுக்குது அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் தி பார்ட்டிக்கலை கொடுக்குது. அட் தி சேம் டைம் இஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் இஸ் கிவன், ஒருவேளை அதே நேரத்தில் வெலாசிட்டி டைம் கிராஃபை கொடுத்துட்டாங்க அப்படின்னா தி டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் டிட்டர்மைன்ட் பை கால்குலேட்டிங் தி ஏரியா அண்டர் தி கர்வ். ஒரு துகளோட நிலை மற்றும் எடுத்துக்கொண்ட நேரம், இதுக்கு ஸ்லோப்பு சாய்வு எடுத்து ஒரு வரைபடம் வரைஞ்சோம் அப்படின்னா அது அந்த துகளோட திசை வேகத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வெலாசிட்டி டைம் வரைபடம், திசைவேகம் காலம் வரைபடம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா தொலைவுக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் அதை தொலைவு இடப்பெயர்ச்சி கண்டுபிடிச்சி எப்படி கண்டுபிடிக்கலாம்? பை கால்குலேட்டிங் ஏரியா அண்டர் தி கர்வ். அந்த வளைவோட ஏரியாவை பரப்பை கண்டுபிடிக்கிறதன் மூலம் தொலைவையும் இடப்பெயர்ச்சியும் கண்டுபிடிச்சிடலாம். கிராஃபிக்கலி தி ஸ்லோப் ஆஃப் தி பொசிஷன் டைம் கிராஃப் வில் கிவ் தி வெலாசிட்டி ஆஃப் தி பார்ட்டிக்கல். At the same time, if velocity time graph is given, the distance and displacement are determined by calculating the area under the curve. வரைபட முறையில் துகளின் இடப்பெயர்ச்சி நேரம் வரைபடத்தின் சாய்வு துகளின் திசைவேகத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா துகளோட திசைவேகம் நேரம் வரைபடத்தின் வளைகோட்டிற்கு கீழே உள்ள பரப்பு இடப்பெயர்ச்சி மற்றும் கடந்த தொலைவினை கொடுக்கும். இப்போ அதை கீழ்கண்டவாறு நம்ம விளக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். We know that velocity is given by dx by dt. இப்போ தான் கண்டுபிடிச்சோம் இல்லையா? இதிலேருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் dx is equal to v into dt. அடுத்தது இன்டகிரேட் பண்ணலாமா? இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ் we get initial limit x1, final limit x2, டைம் இனிஷியல் டைம் t1, ஃபைனல் டைம் t2. அப்போ இன்டகிரல் dx இன்டகிரல் t1 to t2 v into dt. As already seen, integration is equivalent to area under the given curve. இன்டகிரேஷன் ஏற்கனவே நம்ம இது பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த தொகைப்படுத்துதல் இன்டகிரேஷன் அப்படிங்கிறது எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா அந்த வளைவோட பரப்புக்கு சமமாக இருக்கும். As already seen, integration is equivalent to area under the given curve. இல்லையா? அப்போது so the term integral t1 to t2 v into dt represents the area under the curve v as a function of time. v as a function of time அப்படிங்கிற அடிப்படையில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பகுதி அந்த வளைவு பாதையோட அந்த வளைவோட பரப்பு என்னங்கிறத சொல்லுது. As already seen இல்லையா? முற்பகுதியில் நமக்கு சொன்னது போலவே தொகையிடல் என்பது வளைகோட்டிற்கு கீழே உள்ள பரப்பினை காண்பதற்கு சமமாக இருக்கும். எனவே இன்டகிரல் t1 to t2 v into dt என்ற பதம் திசைவேகம் காலத்தின் சார்பாக உள்ளபோது ஏற்படும் வளைகோட்டிற்கு கீழே உள்ள பரப்பினை குறிக்கும். Since the left hand side of the integration represents the displacement travelled by the particle from t1 to t2, the area under the velocity time graph will give the displacement of the particle. இடது பக்கம் இருக்கிற அந்த தொகையிடல் மதிப்பு எதை நமக்கு கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா t1லேருந்து t2 நேரத்தில் அந்த துகள் அடைஞ்ச இடப்பெயர்ச்சியை கொடுக்குது. திசைவேகம் நேரம் வரைபடம் எதை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அந்த வளைகோட்டிற்கு கீழே உள்ள துகளடைந்த இடப்பெயர்ச்சியை நமக்கு கொடுக்குது. இடது கை பக்கம் உள்ள தொகையீடை T1 நேரத்திலிருந்து T2 நேரத்தில் துகள் அடைந்த இடப்பெயர்ச்சியை கொடுக்குது. யாரு? வலது கை பக்கம். இடது கை பக்கம் இருக்கிற இந்த தொகையீடல் மதிப்பு T1லிருந்து T2 நேரத்தில் துகள் அடைந்த இடப்பெயர்ச்சியை கொடுக்குது. அந்த வளைகோட்டுக்கு கீழே இருக்கிற அந்த பகுதி அந்த பரப்பு யாரை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துகளடைந்த இடப்பெயர்ச்சியை கொடுக்குது. ஏரியா அண்டர் தி வெலாசிட்டி டைம் கிராஃப் யாரை கொடுக்குது அப்படின்னா துகள் அடைந்த இடப்பெயர்ச்சியை நமக்கு கொடுக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இஃப் தி ஏரியா இஸ் நெகட்டிவ் இட் மீன்ஸ் ஒருவேளை பரப்பு அப்படிங்கிறது எதிர்குறியாக இருந்துச்சு அப்படின்னா அது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் மீன்ஸ் இஃப் தி ஏரியா இஸ் நெகட்டிவ் இட் மீன்ஸ் தி டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நெகட்டிவ் அப்படிங்கிறத குறிக்குது. If the area is the negative, it means that displacement is negative. இடப்பெயர்ச்சி negative. So the particle have traveled in negative x direction, minus x directionல travel பண்ணும். அதான் இங்கே நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம். இதுதான் ஏரியா அண்டர் தி கர்வ். இந்த ஏரியா தான் யாரை கொடுக்குது அப்படின்னா துகள் T1 to T2 நேரத்தில் துகள் அடைந்த இடப்பெயர்ச்சியை கொடுக்குது. இங்கே பாருங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட் பாசிட்டிவ், இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டு நெகட்டிவ். வெலாசிட்டி டைம் கிராஃபில் பார்த்தீங்கன்னா இது டிஸ்பிளேஸ்மெண்ட் பாசிட்டிவ், திஸ் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் நெகட்டிவை நமக்கு கொடுக்குது. அதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் வெலாசிட்டி டைம் கிராஃப். ஓகே, அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் ரிலேட்டிவ் வெலாசிட்டி இன் 1 dimension அண்டு 2 dimensional மோஷன். ஒரு பரிமாணம் மற்றும் இருபரிமாண இயக்கத்தில் துகளோட சார்பு திசை வேகம். ரிலேட்டிவ் அப்படின்னா சார்புன்னு அர்த்தம். ரிலேட்டிவ் வெலாசிட்டி இன் 1 and 2 dimensional மோஷன். ஒரு பரிமாண மற்றும் இருபரிமாண இயக்கத்தில் சார்பு திசை வேகம். கவனிக்கிறீங்களா? When two objects A and B are moving with different velocities, then the velocity of one object A with respect to another object B is called a relative velocity. இரண்டு ஆப்ஜெக்ட் A and B மூவிங் வித் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டிஸ், வெவ்வேறு திசைவேகங்களில் A மற்றும் B அப்படிங்கிற இரண்டு பொருள்கள் இயங்கிக்கிட்டு இருக்குது. A மற்றும் B அப்படிங்கிற இரண்டு பொருட்கள் வேறு வேறு திசைவேகங்களில் இயங்கிக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது தி வெலாசிட்டி ஆஃப் ஒன் ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் ஆப்ஜெக்ட், ஒரு பொருள் ஏங்கிற அந்த ஒரு பொருளோட திசைவேகம் B அப்படிங்கிற அந்த இரண்டாவது பொருளை சார்ந்து இருக்கிறதுக்கு பேர் என்னது? relative velocity of the object A with respect to B. B அப்படிங்கிற பொருளை பொறுத்து A அப்படிங்கிற பொருளோட சார்பு திசைவேகம். When two objects A and B are moving with different velocities, then the velocity of one object A with respect to another object B is called relative velocity of object A with respect to B. A மற்றும் B அப்படிங்கிற இரண்டு பொருட்கள் வெவ்வேறு திசைவேகங்களில் செல்கின்றன அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா B பொருளை பொறுத்து A என்ற பொருளின் திசைவேகம் அப்படிங்கிறது அந்த பொருளோட சார்பு திசைவேகம். கவனிக்கனே, கேஸ் 1 அப்படின்னா நேர்வு.
கேஸ் 1 கேஸ் 2 நேர்வு சிறப்பு நேர்வுகள் படிச்சிருக்கிறீங்களா, அந்த மாதிரி தான் அது. கன்சிடர் டூ ஆப்ஜெக்ட்ஸ் ஏ அண்ட் பி மூவிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டிஸ் VA and VB as shown in a straight line track in the same direction, that is VA vector VB vector with respect to ground. எர்த் சர்ஃபேஸ் மேலே ஸ்ட்ரைட் லைனில் என்ன செய்யுது அப்படின்னா AB அப்படிங்கிற ரெண்டு பொருட்கள் VA மற்றும் VB அப்படிங்கிற சீரான திசைவேகத்தில் நேர்கோட்டு இயக்கத்தில் ஒரே திசையில் இயங்கிக்கிட்டு இருக்குது. வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் அப்படின்னா தரையை பொறுத்து. கன்சிடர் டூ ஆப்ஜெக்ட்ஸ் A and B மூவிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டிஸ் VA and VB along straight tracks in the same direction VA vector VB vector with respect to ground. AB அப்படிங்கிற இரண்டு பொருட்கள் VA மற்றும் VB என்ற இரண்டு சீரான திசைவேகங்களில் நேர்கோட்டு பாதையில் தரையை பொறுத்து ஒரே திசையில் இயங்குகின்றன. இப்போ இதனோட என்ன கண்டுபிடிக்கணும்? ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் A வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ஜெக்ட் B. B அப்படிங்கிற பொருளை பொறுத்து A அப்படிங்கிற பொருளோட சார்பு திசைவேகம் இப்போ கண்டுபிடிக்கணும். அப்போது VAB vector is equal to VA vector minus VB vector. Bஐ பொறுத்து Aவோட சார்பு திசைவேகம். அப்போ VAB vector is equal to VA vector minus VB vector. இதே மாதிரி என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா B அப்படிங்கிற பொருளோட சார்பு திசைவேகம் Aவை பொறுத்து கண்டுபிடிக்கலாம். ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் B வித் ரெஸ்பெக்ட் டு A அப்படிங்கிற பொருளை பொறுத்து B அப்படிங்கிற பொருளோட சார்பு திசைவேகம் VBA vector is equal to VB vector minus VA vector. சரிங்களா? Thus, if two objects are moving in the same direction, the magnitude of relative velocity of one object with respect to another is equal to the difference in magnitude of the two velocities. எனவே இரண்டு பொருட்கள் ஒரே திசையில் இயங்கும்போது ஒரு பொருளை பொறுத்து மற்றொரு பொருளின் திசைவேகத்தோட சார்பு திசைவேகத்தோட எண் மதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பொருளோட திசைவேகத்தோட வேறுபாட்டின் எண் மதிப்பிற்கு சமமாக இருக்கும். Thus, if two objects are moving in the same direction, the magnitude of relative velocity of one object with respect to another is equal to the difference in magnitude of two velocities. இங்கே two velocitiesங்கிறது யாரு? எனவே இரண்டு பொருட்கள் ஒரே திசையில் இயங்கும்போது ஒரு பொருளை பொறுத்து மற்றொன்றின் சார்பு திசைவேகத்தின் எண் மதிப்பு அந்த இரண்டு பொருட்களின் திசைவேகங்களின் எண் மதிப்புகளின் வேறுபாட்டிற்கு சமம். இங்கே பாருங்க, சார்பு திசைவேகத்தோட மதிப்பு அந்த ரெண்டு பொருட்களோட திசைவேகங்களின் வேறுபாடுகளின் எண் மதிப்பிற்கு சமம். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறது கேஸ் 2 நேர்வு 2. கன்சிடர் டூ ஆப்ஜெக்ட்ஸ் A and B மூவிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டிஸ் VA and VB along the same straight tracks but opposite in direction. ஒரே ட்ராக்குள்ள ரெண்டு பொருள் என்ன பண்ணுது? மூவிங் ஆப்போசிட் டு ஒன் அனதர், ஒன்றை விட்டு எதிர் திசையில் செயல்படுது. அப்போ இது இப்படி எழுதலாமா? இது வெளிநோக்கி செயல்படுறது, ஆக்டிங் அவுட்வேர்டு. ஆக்டிங் இன்வேர்டு அப்படின்னா இது A அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் இந்த திசையில் இயங்குது, B அப்படிங்கிற ஆப்ஜெக்டு அதுக்கு ஆப்போசிட்டில். அப்போ மூவிங் டுவர்ட்ஸ் டு ஒன் அனதர் இல்லையா?
Consider two objects A and B moving with uniform velocities VA and VB along the same straight tracks but opposite in direction. AB என்ற இரண்டு பொருட்கள் VA மற்றும் VB என்ற சீரான திசைவேகங்களில் ஒன்றுக்கொன்று எதிர் திசையில் நேரான பாதையில் செல்கின்றன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி சார்பு திசைவேகம் என்ன ஆகும்? The relative velocity of object A with respect to B. B அப்படிங்கிற பொருளை பொறுத்து A அப்படிங்கிற பொருளோட சார்பு திசைவேகம். Bயை பொறுத்து Aவோட திசைவேகத்தை தான் சார்பு திசைவேகம்னு நம்ம சொல்கிறது. ஒரே திசையில் இயங்கும்போது திசைவேகம் வேறுபாடாக கிடச்சிது. இப்போ வெவ்வேறு திசையில் எதிரெதிர் திசையில் இயங்கும்போது திசைவேகம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்போது பியை பொறுத்து ஏவோட சார்பு திசைவேகம் VAB வெக்டார் இஸ் ஈக்குவல் டு VA வெக்டார் மைனஸ் ஆஃப் இங்கே B வந்து ஆப்போசிட்டில் தானே இயங்குது, அப்போ மைனஸ் VB வெக்டார்னு கிடைக்கும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னாச்சு? ப்ளஸ் ஆகிடுச்சு. தேர்ஃபோர் VAB வெக்டார் இஸ் ஈக்குவல் டு VA வெக்டார் ப்ளஸ் VB வெக்டார். இதே மாதிரி ஏவை பொறுத்து பியோட சார்பு திசைவேகம் கண்டுபிடிக்கலாம். Relative velocity of object B with respect to object A is VBA is equal to ஆப்போசிட்டில் தானே செயல்படுது, அப்போ மைனஸ் VB மைனஸ் ஆஃப் VA வெக்டார்னு சொல்லலாம். இப்போ ரெண்டுமே மைனஸில் இருக்குது, அப்போ மைனஸ் சைன் காமனாக வெளியில் எடுத்தாச்சு. மைனஸ் ஆஃப் VA வெக்டார் ப்ளஸ் VB வெக்டார். ஏவை பொறுத்து பியோட சார்பு திசைவேகம் BA is equal to மைனஸ் ஆஃப் VA வெக்டார் ப்ளஸ் VB வெக்டார். சரிங்களா? ஓகே. Thus conclusion இதான். If two objects are moving in opposite directions, the magnitude of relative velocity of one object with respect to the other is equal to the sum of magnitude of their velocities. எதிரெதிர் திசையில் இயங்கும்போது. எனவே இரண்டு பொருட்கள் ஒருவேளை அந்த இரண்டு பொருட்களும் வந்து எதிரெதிர் திசையில் இயங்குச்சு அப்படின்னா ஒரு பொருளை சார்ந்து அந்த மற்றொரு பொருளோட சார்பு திசைவேகத்தோட எண் மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டு பொருளோட திசைவேகங்களின் எண் மதிப்புகளோட கூடுதலுக்கு சமமாக இருக்குது. சரிதானே நான் பேசுகிறது? Thus, if two objects are moving in opposite directions, the magnitude of relative velocity of one object with respect to other is equal to the sum of magnitude of their velocities. இரண்டு பொருட்கள் ஒன்றுக்கொன்று எதிரெதிர் திசையில் இயங்கும்போது ஒரு பொருளை பொறுத்து மற்றொரு பொருளின் சார்பு திசைவேகமானது இரண்டு பொருட்களின் திசைவேகங்களின் எண் மதிப்புகளின் கூடுதலுக்கு சமம். உதாரணத்துக்கு பிஐ பொறுத்து ஏ பொருளோட சார்பு திசைவேகம்னா VAB is equal to VA வெக்டார் ப்ளஸ் VB வெக்டார். அங்கே வேறுபாடு ஒரே திசைனா வேறுபாடு, எதிரெதிர் திசைனா கூட்டுத்தொகை. சரிதானே? ஓகே. கேஸ் 3 நேர்வு 3 இல்லையா? Consider the velocities VA vector and VB vector at an angle theta between their directions. VA வெக்டார் மற்றும் VB வெக்டாருங்கிற திசைவேகத்தோடு இயங்கக்கூடிய அந்த ரெண்டு பொருள்களுக்கு இடைப்பட்ட கோணம் பார்த்திங்கன்னா தீட்டா டிகிரி அதனோட திசையிலிருந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தி ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி, பிஐ பொறுத்து ஏவோட சார்பு திசைவேகம் VAB வெக்டார் இஸ் ஈக்குவல் டு VA வெக்டார் மைனஸ் VB வெக்டார். Then the magnitude and direction of VAB is given by, இப்போ நம்ம என்ன படிச்சிருக்கிறோம், எண் மதிப்பு R is equal to root of P square plus A square plus B square plus 2AB cos theta எண் மதிப்பு படிச்சிருக்கோம். ஒன்றுக்கொன்று
தீட்டா கோணத்தில் செயல்படும் இரண்டு விசைகளின் தொகுபயனின் எண் மதிப்பு. ஞாபகம் இருக்கா அந்த ஃபார்முலா? parallelogram லாவில் படித்தோமே, அதுதான் அது. அப்போது இங்கே மைனஸ் டிஃபரன்ஸுங்கிறதுனால VAB is equal to root of VA square plus VB square minus 2VA VB cos theta. அதே மாதிரி டைரக்ஷன், இது வந்து மேக்னிடியூடு. டைரக்ஷன் பார்க்கும்போது tan beta is equal to VB sin theta divided by VA minus VB cos theta. இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? tan alpha is equal to Q cos theta divided by P plus Q, sorry students, A tan alpha is equal to B sin theta divided by A plus B cos theta. இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. நான் சொல்லி கொடுத்துருக்கேன் parallelogram-லால இல்லையா? இந்த அடிப்படையில் இங்கே ப்ளஸ் இருக்குது, ஆனால் அங்கே டிஃப்ரென்ஸுங்கிறதுனால இங்கே மைனஸ் போடணும். சரிங்களா? இங்கே B இருக்கிற இடத்துல VB இருக்குது, A இருக்கிற இடத்துல VA இருக்குது. சரிதானே நான் பேசுகிறது? சரி, இங்கே பாருங்கள். இப்போ எண் மதிப்பு அடுத்து திசை பார்க்கும்போது tan beta is equal to VB sin theta divided by VA minus VB cos theta. இங்கே பீட்டாங்கிறது யாருன்னா திசையை குறிப்பிடுது. அது வந்து VABக்கும் VBக்கும் இடையில் இருக்கிற ஆங்கிள். அடுத்து நம்ம கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். மேக்னிடியூட் அண்டு டைரக்ஷனை டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக இல்லையா? When theta is equal to 0 degree, the bodies move along parallel straight lines in the same direction. அந்த ரெண்டு பொருட்களும் என்ன செய்யுது? நேரான இணை பாதையில் வந்து ஒரே திசையில் என்ன பண்ணுது? இயங்குது. இப்படி இயங்குது, இப்படி இயங்கலாம். இந்த இணை பாதைன்னு சொல்கிறது ஒரே திசை. அப்போ இடைப்பட்ட கோணம் என்னது? 0 டிகிரி. அப்போது VAB is equal to VA minus VB in the direction of VA. இதே மாதிரி VBA is equal to VB plus VA. in the direction of VB அப்படின்னு சொல்லி கிடக்கும். ஒரே திசைன்னா இங்கே என்ன வரும்? மைனஸ் குறியீடு வரணும், மைனஸ் சிம்பிள் தான் வரணும். VAB is equal to சேம் டைரக்ஷன் அப்படின்னா parallel, theta is equal to 0 degree. அப்போ VAB is equal to VA minus VB. அதே மாதிரி VBA is equal to VB minus VA தான் இங்கே வரணும், in the direction of VB. சரிங்களா? அடுத்து பாருங்கள். when theta is equal to 180 degree, the bodies move along parallel straight line in opposite direction. எதிர் திசையில் இயங்கும்போது A அப்படிங்கிற பொருள் இந்த திசையில் இயங்கலாம், Bங்கிற பொருள் வந்து அதுக்கு எதிர் திசையில் இயங்கலாம். அப்போ இங்கே 0 டிகிரின்னு வச்சுக்கலாம். இங்கே என்ன இருக்கும்? அப்போ 180 டிகிரி. 0ல் இருந்து 180 டிகிரி. சொல்கிறது புரியுதா? அப்போ தீட்டா சமம் எத்தனை? 180 டிகிரி வரும். 2 bodies parallel straight line தான், ஆனால் என்னது? ஆப்போசிட் டைரக்ஷன். இப்படி இயங்கலாம், இந்த மாதிரி இயங்கலாம். அப்போ இந்த திசை என்ன ஆகும்? VAB is equal to VA plus VB in the direction of VA. அதே மாதிரி
விபிஏஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணோம், விபி ப்ளஸ் விஏன்னு வரும் இன் தி டைரக்ஷன் ஆஃப் விபி. சரிதான் நான் பேசுறது, சைன் மாறும். இந்த மைனஸ் சைன் எங்கே வரும், வெளியில் வரும். இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது, ஜென்ரல் ஈக்குவேஷன் சொல்லுங்கள் பார்க்கலாம். VAB is equal to root of VA square minus plus VB square minus 2VA VB cos thetaன்னு கிடைக்குது. சரியா நான் பேசுகிறது, இங்கே தீட்டாஸ் ஈக்குவல் டு எத்தனை, 0 டிகிரி. அப்போ காஸ் 0ங்கிறது 1 இல்லையா. இந்த ஸ்கொயர் டேர்மும் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா a + b தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் இங்கே இல்லையா, a மைனஸ் b தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயருங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ என்ன ஆகும், VA மைனஸ் VB தான். ஸ்கொயர்லேருந்து வெளியில் எடுத்தால் என்ன ஆகும், VA மைனஸ் VBன்னு கிடைக்கும். இந்த மாதிரி தான் இதை சால்வ் பண்ணணும். கேஸ் 3 பாருங்கள். இஃப் 2 bodies are moving at right angles to each other, அந்த 2 பொருட்களும் ஒன்றுக்கொன்று என்ன பண்ணுது, செங்குத்தாக இயங்குது. அப்போ தீட்டாஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி இல்லையா. அப்போ தீட்டாஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி போடும்போது வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பிஐ பொறுத்து ஏவோட சார்பு திசை வேகத்தோட எண் மதிப்பு பார்த்திங்கன்னா VAB ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் VA ஸ்கொயர் ப்ளஸ் VB ஸ்கொயர் மைனஸ் 2VA VB காஸ் தீட்டான்னு இருக்கும். அந்த வேல்யூ என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு இல்லையா. Consider a person moving horizontally with velocity Vm. Let rain fall vertically with velocity Vr. An umbrella is held to avoid the rain. Then the relative velocity of the rain with respect to a person is. என்ன அர்த்தம், ஒருத்தர் என்ன செய்கிறாரு, கிடைத்தள திசையில் விஎம் அப்படிங்கிற திசை வேகத்தோட இயங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, கொடை பிடிச்சிக்கிட்டு போகிறாரு. இப்போது தி ரெயின்ஃபால் வெர்டிக்கலி வித் வெலாசிட்டி விஆர், அவரின் மீது செங்குத்தாக விஆர் திசை வேகத்தில் மழை பொழிகிறதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா எதுக்கு, டு அவாய்டு தி ரெயின்ஃபால், அம்ப்ரல்லா பிடிச்சிக்கிட்டு போகிறாரு, கொடை பிடிச்சிக்கிட்டு போகிறாரு. அப்போது அந்த ஆளை பொறுத்து, அந்த பர்சனை பொறுத்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் தி ரெயின்ஃபால். கன்சிடர் எ பர்சன் மூவிங் ஹரிசாண்டலி வித் வெலாசிட்டி Vm. Let rainfall vertically with velocity Vr vector. An umbrella is held to avoid the rain. Then the relative velocity of the rain with respect to the person is. குடைப்பிடித்தபடி கிடைத்தள பாதையில் நடந்து செல்லும் மனிதரின் திசைவேகம் Vm வெக்டார்னு எடுத்துக்கிறோம். அவரின் மீது செங்குத்தாக VR வெக்டார் திசைவேகத்தில் மழை பொழிகிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மனிதரை பொறுத்து மழையின் சார்பு திசைவேகம் எப்படி இருக்கும். இதுதான் அந்த இன்சிடெண்ட். பர்சன் என்ன செய்கிறாரு, கொடை பிடிச்சிட்டு வெர்டிக்கலாக கொடை பிடிச்சிட்டு போகிறாரு. எந்த திசை வேகத்தில், விஎம் அப்படிங்கிற திசை வேகத்தில் கிடைத்தளத்தில் இயங்குறாரு. மழைத்துளி என்ன செய்யுது, விஆர் அப்படிங்கிற திசை வேகத்தில் செங்குத்தாக கீழ் நோக்கி விழுகுது.
இல்லையா? அப்போது VRM வெக்டார் இஸ் ஈக்குவல் டு VR வெக்டார் மைனஸ் VM வெக்டார் இல்லையா? ரெயின்ஃபாலோட திசை வேகத்திலிருந்து அந்த மேனோட திசை வேகத்தை மைனஸ் பண்ணணும். விச் ஹேஸ் மேக்னிடியூட் என்ன பண்ணலாம்? மேக்னிடியூடுன்னா என்னது? VRM இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் VR ஸ்கொயர் ப்ளஸ் VM ஸ்கொயர். இது எந்த ஃபார்முலான்னு சொல்லுங்க பார்க்கலாம். வெர்டிக்கல் அப்படின்னா 90 டிகிரி. அப்போது R is equal to square root of A square plus B square minus 2AB cos theta அப்படிங்கிற ஃபார்முலா. இந்த டேர்ம் 0 ஆகிடுச்சு. மீதி யார் இருக்கிறா? இந்த R அப்படிங்கிறது தான் மேக்னிடியூடு. இது ஜென்ரல் ஃபோர்ஸில் நம்ம படித்தது. இங்கே மேக்னிடியூட் ஆஃப் ரிலேட்டிவ் வெலாசிட்டி இல்லையா? அப்போ VRM is equal to root of VR square plus VM ஸ்கொயர். இதுதான் மேக்னிடியூடு, எண் மதிப்புன்னு சொல்கிறது. டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் VM டிவைடட் பை VR வித் வெர்டிக்கல். இது என்ன ஃபார்முலா? ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் B sin theta டிவைடட் பை A plus B cos theta ஃபார்முலா இல்லையா? இங்கே sin 90 டிகிரி வெர்டிக்கலி டவுன்வர்டு sin 90 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1. cos 90 என்னது? 0. அப்போ மீதி யார் இருப்பா? B by A தான் இருக்கும். இங்கே Bங்கிறது வெலாசிட்டி ஆஃப் தி மேனு, VR அப்படிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் தி ரெயின்ஃபால். ஆல் ஆஃப் யூ காட் மை பாயிண்ட்? அப்போது தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் VM divided by VR. This only direction of that. Okay. மனிதரை பொறுத்து மலையின் சார்பு திசை வேகத்தோட எண் மதிப்பு. இது வந்து திசை, சார்பு திசை வேகத்தோட திசை, direction of the relative velocity. Okay. In order to save himself from the rain, he should hold an umbrella at an angle theta with the vertical. மழையிலிருந்து அவர் தன்னை காத்துக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர் கொடைய தீட்டா கோணம் என்ன பண்ணணும்? அந்த வெர்டிக்கல் செங்குத்து நிலையிலிருந்து தீட்டா கோணம் சாய்வாக பிடிக்கணும். In order to save himself from the rain, he should hold an umbrella at an angle theta with the vertical. மழையிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள மனிதர் செங்குத்து அச்சை பொறுத்து தீட்டா கோணத்தில் குடையினை சாய்த்து பிடிச்சுக்கணும். சரியா? ஆக்சுவலி அம்பரல்லா இப்படி இருந்தது. இப்போ என்ன பண்ணியிருக்கு? தீட்டா கோணம் என்னது? சாய்வா கூட பிடிச்சதுனால மழையிலிருந்து அவரே தன்னை காத்துக்குவார். சரிங்களா?